ராதே ராதே. நம்ம சத்குருநாதருடைய பரம கிருபையினால ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் கற்றுருக்கோம். இப்போ 3வது ஸ்கந்தம் ஆரம்பித்து ஒரு அத்தியாயம் கற்றுண்டோம். இன்றைக்கு நம்ம 2வது அத்தியாயம் கற்றுக்க போகிறோம். முதல் அத்தியாயத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விதுரரும் உத்தவரும் எப்படி யமுனக்கரையில் சந்திச்சுண்டா, விதுரர் எப்படி உத்தவர் இடத்துல பலவிதமான குஷல பிரச்சனைகள்லாம் பண்ணார், யாதவர்களை பற்றி பாண்டவர்களை பற்றின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா கிருஷ்ணனுடைய லீலைகளெல்லாம் எடுத்து சொல்லுங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். இதற்கு மேலே உத்தவர் பதில் சொல்ல போகிறார். இப்போ இந்த 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுதே ஸ்ரீ சுகர் சொல்கிறார், அப்படி பகவானை பற்றி கேள்விகளெல்லாம் கேட்டதும் உத்தவரால் பேசவே முடியல அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, அப்படி பகவானை நினச்சதுமே அவருக்கு ஹிருதயத்தில் அப்படி பிரேமையானது பொங்கிறது, அதுக்கப்புறமா தொண்டையெல்லாம் தழுதழுக்கிறது, அவரால் பேச முடியல. அது மட்டும் இல்லை, இப்போ கிருஷ்ண விரகத்தில் இருக்கார் இல்லையா உத்தவர், அதனாலையும் அவரால் பேச முடியல. அதுலேயும் உத்தவர் எத்தகைய பக்தர் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறார். யஹா பஞ்சஹாயனோ மாத்ரா பிராத்தராஷாய யாச்சிதா தன்னைச்சத் ரச்சயன்னு சபர்யாம் பாலலீலையா அப்படிங்கிறார். அதாவது உத்தவர் சின்ன குழந்தையாக இருக்கும்பொழுது, 5 வயசு குழந்தையாக இருக்கும்பொழுது அழகாக ஒரு கிருஷ்ண விக்கிரகத்தை தானே பண்ணி வச்சுருந்து அதோடையே விளையாடுவாராம். பலவிதமான பால லீலைகள்லாம் பண்ணுவார். அந்த கிருஷ்ண விக்கிரகத்துக்கே பூஜையெல்லாம் பண்ணுவாராம். அப்போது அவரோட அம்மா அங்கேருந்து வந்து பிராத்தராஷாய அப்படின்னு காலவேளை ஆகாரம் பண்ணவாடா உத்தவா அப்படின்னு கூட்டா அப்படின்னா, உத்தவர் சொல்லுவாராம், இல்லைம்மா நான் இன்னும் கிருஷ்ணனுக்கு பூஜை பண்ணி முடிக்கல, நான் அப்புறம் வரேன் அப்படின்னு சொல்லுவாராம். அப்படி குழந்தையாக இருக்கும் பொழுதே கிருஷ்ணனை தவிர வேறு எதுலேயுமே நாட்டமே இல்லாமல் இருந்தவர் உத்தவர். அப்படி வளர்ந்தப்புறமா கிருஷ்ணனுக்கே சாக்ஷாத் மந்திரியாக ஆகி, கிருஷ்ணனுக்கே ராப்பகலாக நித்திய கைங்கரியங்கள்லாம் பண்ணி, கிருஷ்ணன் சாப்பிட்டதையே சாப்பிட்டு, கிருஷ்ணன் உடுத்தின்றதையே உடுத்திண்டு, அப்படி கைங்கரியம் பண்ணியே இப்போ வயசாகிருக்கு இல்லையா உத்தவருக்கு. அப்போ கிருஷ்ணனை பற்றி அப்படி கேள்விகள்லாம் கேட்டதும் அவரால் எப்படி பதில் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார் ஸ்ரீ சுகர். அதனால் கொஞ்ச நாளைக்கு, அதாவது ஒரு முகூர்த்த காலம் அப்படியே உத்தவர் கண்களை மூடிண்டு மௌனமாக இருந்தாராம். அவருடைய கண்கள்லேருந்து அப்படி தாரதாரையாக கண்கள் ஏற்படுறது, மேனியெல்லாம் சிரிக்கிறது, அப்படி அந்த ஒரு கிருஷ்ணாங்கிரி சுதயா பிருஷம் அப்படின்னு கிருஷ்ணனுடைய ஸ்மரணங்கிற அந்த ஒரு அமிர்த சாகரத்தில் அப்படி மூழ்கி இருக்காராம். அப்போ விதுரர் பார்க்குறார், பூர்ணார்த்தோ லக்ஷிதா அப்படின்னு நினச்சிக்கிறாராம். பேர்பட்ட ஒரு பக்தி சித்திச்சிருக்கு உத்தவருக்கு, வாழ்க்கையோட பரிபூர்ணமான ஒரு லட்சியத்தையே அடைஞ்சிருக்கார் இவர். எல்லாருக்கும் இப்படி ஒரு பக்தி தானே ஏற்படணும் அப்படின்னு விதுரர் நினச்சிக்கிறார். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கிருஷ்ணனோட நினைவுகள்லேருந்து அப்படி லோக பிரஜை ஏற்பட்டு இப்போது உத்தவர் பேச ஆரம்பிக்கிறார். அவர் சொல்கிறார், விதுரரே நீங்கள் யாதவர்களெல்லாம் பற்றி இப்படி குஷல பிரச்சனைகள்லாம் பண்ணே இல்லையா, நான் என்னன்னு சொல்கிறது அப்படின்னு சொல்கிறார். கிம்னுனஹா குஷலம் குருயாம் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா, கிருஷ்ணன்கிற அந்த ஒரு பெரிய சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கு அப்புறமா அப்படி ஒரு பெரிய காலம்ங்கிற ஒரு மகா சர்ப்பம் இருக்கே, அது யாதவர்களெல்லாம் விழுங்கினதுக்கு அப்புறமா அவர்களுடைய கிரகத்தில் இருக்கக்கூடிய ஐஸ்வர்யங்கள்லாம் போனதுக்கு அப்புறமா அவர்களுடைய குஷலத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்குறார். ரொம்பவும் வருத்தப்படுறார். இந்த உலகமே ரொம்பவும் துர்பாகியம் பண்ணியிருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, யாதவர்கள்லாம் கிருஷ்ணனை புரிஞ்சிக்கவே இல்லை. எப்படி அப்படின்னா, கூடவே இருந்தாலும் அவர்கள்லாம் பகவானை புரிஞ்சுக்கல அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். ஹரிம் மீனா யோடுபம் அப்படிங்கிறார். அந்த ஒரு பார்க்கடலை கடையும் பொழுது அமிர்தமயமான சந்திரன் அதுலேருந்து உதிச்சுது இல்லையா, அப்போ அங்கே இருந்த ஜலஜந்துக்கள்லாம், மீன்கள் போன்றவைகள்லாம் என்ன நினச்சிட்டு தான், இதுவும் நம்மளை போல ஒரு ஜலஜந்து தான், ஆனால் ரொம்ப பளபளான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு தான். அது மாதிரி தான் இந்த யாதவர்களும் கிருஷ்ணனோடையே இருந்தாலும் அவரை பகவான்னு புரிஞ்சுக்காம, நம்மளை போல இவனும் ஒரு யாதவன் தான், ஆனால் யாதவர்களே ரொம்ப சிரேஷ்டமானவன் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தா. ஆனால் யாதவர்கள்லாம் மூடர்கள் இல்லை, அவர்கள்லாம் இங்கிதஜ்ஞாகான்னு இங்கிதம் தெரிஞ்சவா. அதே மாதிரி புரு பிரௌடாகா அப்படிங்கிறார், எல்லாத்துலேயும் ரொம்ப கெட்டிக்காரா. ஏகாராமாகா அப்படின்னு கிருஷ்ணனோடையே ஒரே இடத்துல வசிச்சவா, இருந்தாலும் அவர்கள் பகவானை புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறார். அதுக்கப்புறமா பகவானோட ஒரு ரூபத்தை பற்றி இப்படி ஸ்மரித்து பார்க்குறார், எத்தகைய ஒரு அழகான ரூபம் அப்படின்னு. பகவானோட ரூபத்தை தரிசனம் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு தபஸ் இந்த உலகம் பண்ணவே இல்லை, இருந்தாலும் பகவான் தன்னுடைய ரூபத்தை இந்த லோகத்துக்கு காமிச்சான். அப்படி உலகம் வந்து அந்த ரூபத்தை தரிசனம் பண்ணி திருப்தியாகாமல் இருக்கும் பொழுதே பகவான் அப்படியே இந்த லோகத்துலேருந்து மறைஞ்சுட்டான். அவன் மறையும் பொழுது இந்த லோகத்தோட பார்வையும் சேர்த்து எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா அந்த ரூபம் எவ்வளவு அழகு கிருஷ்ணஸ்வரூபம் அப்படிங்கிறத சொல்கிறார். விஸ்மாபனம் ஸ்வஸ்தேஜ சௌபகர் தேஹே அப்படிங்கிற, கிருஷ்ணனுக்கே ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாம் அந்த ஒரு ரூபம். ஒரு கால் கிருஷ்ணன் தன்னுடைய ஸ்வரூபத்தை கண்ணாடியில் பார்த்துட்டான் அப்படின்னா கிருஷ்ணனே ஆச்சரியப்பட்டு போவானாம், இவ்வளவு அழகா நம்போ அப்படின்னு நினச்சிப்பானாம். பூஷணாங்கம் அப்படிங்கிறார். நம்மளாம் எதற்கு பூஷணங்கள் போட்டுக்கிறோம் அப்படின்னா, நம்ம அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிறோம். ஆனால் கிருஷ்ணன் பூஷணங்கள்லாம் போட்டுண்டான் அப்படின்னா பூஷணங்கள்லாம் அழகாக தெரியுமாம், அப்பேற்பட்ட ஒரு அழகு. அதுக்கப்புறமா சொல்கிறார், ராஜசூய யாகம் பண்ணார் இல்லையா யுதிஷ்டர், அப்போ அந்த ராஜசூய யாகத்தில் எல்லாரும் கிருஷ்ண தர்சனம் பண்ணுறா. அப்போ அவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாளாம். அவள் என்ன பேசிக்கிறா அப்படின்னா,
பிரம்மதேவர் அப்படி மனுஷ சிருஷ்டி பண்ணும் பொழுது தன்னுடைய எல்லா கலா கௌசலத்தையும் கிருஷ்ணஸ்வரூபத்தை சிருஷ்டி பண்ணுறதுலேயே செலவழிச்சுட்டார்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒருத்தர் பேசிக்கிறா. அப்பேற்பட்ட ஒரு அழகான ஸ்வரூபம். அந்த ஒரு ஸ்வரூபத்தில் தானே விரஜத்தில் இருக்கக்கூடிய கோபிகைகள் எல்லாரும் அப்படி மயங்கி அவனுடைய பார்வை, அவனுடைய கட்டாட்சம், அவனுடைய புன் சிரிப்பு இதிலெல்லாம் மயங்கி அவர்களோட காரியங்களெல்லாம் பண்ண முடியாமல் அப்படி அவனையே பார்த்து மயங்கி நின்றுட்டு இருந்தா அப்படிங்கிறத சொல்கிறார். ஆனால் உத்தவர் சொல்கிறார், என் மனசு ஒரு பக்தனாக இருக்கக்கூடிய என்னோட மனசில் என்ன ஒரு வேதனை அப்படின்னா, பகவான் இப்படி மனுஷனாக அவதாரம் பண்ணும்பொழுது மனுஷர்களுடைய வழியை பின்பற்றி அப்படி மனுஷ நாடகங்கள்லாம் பண்ணுறானே, அதெல்லாம் நினச்சி தான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி, பகவான் எங்கே அவதாரம் பண்ணுறான் அப்படின்னா வசுதேவருக்கும் தேவகிக்கும் ஒரு காராகிரகத்தில் போய் அவதாரம் பண்ணானே, அவன் மாட மாளிகையில் தானே பிறந்திருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறார். அதற்கு மேலே கம்சனுக்கு பயந்தவனை போல அப்படி நந்தவிரஜத்தில் போய் வளர்ந்தானே, அவன் யாருக்குமே அவனுக்கு பயங்கிறது கிடையாது, ஆனால் அப்படி பயந்து ஒளிஞ்சு வளர்றத போல போய் வளர்ந்தான். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா காலயவனன், ஜராசந்தன் போன்றவர்கள்லாம் அப்படி மதுரையை முற்றுகையிடும் பொழுது பகவான் அவர்களுக்கு ஏதோ பயந்தவனை போல துவாரகையில் போய் வாசம் பண்ணான். இதெல்லாம் நினச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதே மாதிரி இவனுடைய லீலா நாட்டகங்கள் தான் இதெல்லாம். அதே மாதிரி கம்சனை வதம் பண்ணதுக்கு அப்புறமா வசுதேவரையும் தேவகியும் சிறையிலேருந்து அப்படி விடுவிக்கும் பொழுது அவர்கள் காலில் போய் விழுந்து, நீங்கள் 2 பேரும் எங்களை மன்னிச்சுடணும், நானும் பலராமனும் அப்படி பிறந்ததுமே வேற எங்கேயோ போய் வளர்ந்ததுனால அப்பா அம்மாவான உங்களுக்கு எங்களால் கைங்கரியம் பண்ண முடியல, அதனால எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்லாம் சொல்றான். அதற்கு மேல பார்த்தா உக்ரசேனர் அப்படிங்கிற மகாராஜா இருக்காரே, அவர் வாழ்நாள் முழுவதும் கம்சனுக்கு பயந்தே தான் வாழ்ந்தவர். அவருக்கு பௌருஷங்கிறதே கிடையாது. ஆனால் கிருஷ்ணன் தான் அவரை ராஜாவாக அப்படி அமர்த்தரான். அப்படி ராஜாவாக ஆக்கிட்டு கிருஷ்ணனே அவருக்கு எதிர்த்தாப்புல போய் நின்றுண்டு கை கட்டி அப்படி வாய் பொத்தி, எனக்கு ஏதாவது ஆக்ஞை பண்ணுங்கோ, நான் உங்களுக்கு கைங்கரியம் பண்றேன் அப்படின்னு சொல்றானே. இப்போ கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய எங்களுக்கு அதெல்லாம் நினைச்சா வருத்தமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொல்றார். அப்படி சொல்லிட்டு அப்படி நான் கிருஷ்ணனோடையே அப்படி இருந்த கைங்கரியங்கள்லாம் பண்ண எனக்கு கிருஷ்ணனோட விரகத்தை என்னால் எப்படி தாங்க முடியும் அப்படிங்கிறார். கஸ்தத் விரகம் சகேத அப்படிங்கிறார். யார் ஒருவனாவது கிருஷ்ணனுடைய அந்த சரண கமலத்தில் இருக்கக்கூடிய அந்த கந்தத்தை ஒரு தரம் அவன் வாழ்க்கையில் முகர்ந்தா கூட, கிருஷ்ணனுடைய பிரேமையை ஒரு தரம் அனுபவிச்சிருந்தா கூட வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணனை மறக்கவே முடியாதே. அப்போ என்னால் எப்படி கிருஷ்ணனை விட்டுட்டு இருக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்ததாக கிருஷ்ணனுடைய கருணையை அப்படி ஸ்மரித்து பார்க்குறார். விதுரர்கிட்ட சொல்கிறார், விதுரரே நீங்களே பார்த்துருப்பேள், யுதிஷ்டரோட ராஜசூய யாகத்தில் சிசுபாலனை வதம் பண்ணதும் பகவான் என்ன பண்ணுறான்னா சிசுபாலனை தன்னோடையே ஐக்கியப்படுத்திக்கிறான். அந்த சிசுபாலன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா வாழ்நாள் முழுவதும் கிருஷ்ணனை துவேஷம் பண்ணவன், திட்டின்றே இருந்தவன். அப்படிப்பட்ட சிசுபாலனுக்கும் யோகிகளுக்கெல்லாம் எந்த ஒரு கதி கிடைக்குமோ அந்த வசந்த கதியை சிசுபாலனுக்கும் கொடுக்குறான் அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு கருணாமூர்த்தி பகவான் அப்படிங்கிறத சொல்கிறார். அது போலவே மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனோட அஸ்திரத்தினால எந்த ராஜாக்கள்லாம் அப்படி உயிரை இழந்தாலோ கிருஷ்ணனோடைய முகத்தை பார்த்துட்டே அப்படி உயிரை விட்டவா எல்லாரும் கிருஷ்ணனையே தான் போய் அடைஞ்சா அப்படிங்கிறத சொல்லிட்டு இங்கே ரொம்ப புதுமையான ஒரு விஷயத்த சொல்கிறார் உத்தவர். மன்யே அசுரான் பாகவதான் அப்படிங்கிறது. நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த கிருஷ்ணன் கையால் எந்த அசுரர்கள்லாம் அப்படி வதமானாலோ அவர்கள் எல்லாருமே பெரிய பாகவதர்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா யுத்த களத்தில் அப்படி கிருஷ்ணனோடைய போர் பண்ணிட்டு வந்தா இல்லையா, அவர்கள்லாம் அப்படி உயிர் பிரியும் பொழுது அவர்கள்லாம் என்ன தர்சனம் பண்றா அப்படின்னா, அப்படி கருடன் மேல பகவான் சக்கராயுதத்தோட வரக்கூடிய அந்த காட்சியை அவர்கள்லாம் தர்சனம் பண்றா. பாகவதர்களும் இப்படிதானே பகவானை தியானம் பண்ணி அவனை தர்சனம் பண்றா. அதனால அந்த அசுரர்களும் பாகவதர்கள் தான்னு நினைக்கிறேன் அப்படின்னு உத்தவர் சொல்றார். அதுக்கு மேல அந்த கிருஷ்ணனுடைய கருணையோடைய ஒரு பராகாஷ்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அப்படி ஒரு எல்லையை அதை ஸ்மரிச்சு பார்க்கிறார். இப்படி குழந்தையா இருக்கும் பொழுதே கிருஷ்ணன் அப்படிப்பட்ட ஒரு கருணாமூர்த்தியா இருந்திருக்கான்ங்கிறத சொல்றார். அஹோ பகீயம் ஸ்தன காலகூட்டம் ஜிகாம்சையா அபாயத் அப்ய சாத்வி அப்படிங்கிற இந்த பூத்தனைங்கிற ஒரு கோரமான ராட்சசி இருக்காளே, அவள் என்ன பண்ணா அப்படின்னா கிருஷ்ணனை கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஸ்தனத்தில் காலக்கூட்ட விஷத்தை எடுத்துன்னு கிருஷ்ணனுக்கு ஸ்தன்யபானம் பண்ணி வைக்கிறா. ஆனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன பண்ணான் அப்படின்னா, லேபே கதிம் தாத்ருச்சிதாம் ததோன்யம் கம்பா தயாளும் சரணம் ரஜேம அப்படிங்கிறார். தன்னுடைய அம்மா தனக்கு அன்போட பால் கொடுத்த அந்த அம்மாவுக்கு என்ன ஒரு கதியை கொடுப்பானோ அந்த கதியை அந்த பூத்தனைக்கும் கொடுத்தான் கிருஷ்ணன் அப்படின்னா, அப்படி கிருஷ்ணனை காட்டிலும் வேற யாராவது ஒரு கருணாமூர்த்தியான ஒரு தெய்வம் எங்கேயாவது இருக்குமா நம்ம போய் சரணடைகிறதுக்கு அப்படிங்கிறார். கம்வா தயாளும் சரணம் ரஜேம அப்படிங்கிறார். இந்த ஒரு ஸ்லோகம் எல்லா கிருஷ்ண பக்தர்களுக்கும் ரொம்பவும் ஒரு பிடிச்ச ஸ்லோகம், நம்ம குருநாதருக்கும் ரொம்ப ஒரு பிடிச்ச ஸ்லோகம். ஏன் அப்படின்னா பகவானுடைய அந்த அத்தியந்த கருணையை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம். இப்போ இப்படி பகவானுடைய ரூபம், அவனுடைய கருணை இதெல்லாம் அப்படியே ஸ்மரிச்சுட்டே வந்த உத்தவர் இப்போ கிருஷ்ண சரித்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறார் விதுரர்கிட்ட.
ரொம்ப சுருக்கமாக சொல்கிறார். பகவான் பிரம்மதேவருடைய பிரார்த்தனையினால வசுதேவருக்கும் தேவகிக்கும் அப்படி காராகிரகத்தில் அவதாரம் பண்ணுறான். அப்படி காராகிரகத்தில் பிறந்ததும் தன்னோட அப்பாவான வசுதேவர் கம்சனிடத்தில் பயப்படுறதுனால அங்கேருந்து கிளம்பி போய் நந்தவிரஜத்தில் நந்தகோபரோட பிள்ளையாக 11 வருஷங்கள் அப்படி கூடமாக வளர்றான். அப்படி விரஜத்தில் இருக்கும்பொழுது பகவான் என்ன பண்ணான் அப்படின்னா, யமுனக்கரையில் இருக்கக்கூடிய அந்த வனங்கள்லாம் அழகாக கோபர்களோட மாடு கன்றுகள்லாம் மேய்ச்சு புல்லாங்குழல் ஊதி அவர்களெல்லாம் சந்தோஷப்படுத்தினான். பாலசிம்ஹாவலோகனஹா அப்படின்னு ஒரு குட்டி சிங்கம் எப்படி பார்க்குமோ அது மாதிரி பாப்பானாம் கிருஷ்ணன். அது மூலமாக விரஜவாசிகளுக்கெல்லாம் அப்படி சந்தோஷத்தை கொடுத்தான் அப்படிங்கிறத சொல்கிறார். அங்கே இருக்கும்பொழுது கம்சனான போஜராஜன் பலவிதமான மாயா அசுரர்களெல்லாம் ஒன்று ஒன்றா அனுப்ப அனுப்ப பகவான் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தை எப்படி தன்னோட விளையாட்டு பொருட்களெல்லாம் போட்டு உடைக்குமோ அது மாதிரி எல்லா அசுரர்களையும் துவம்சம் பண்ணான் அப்படின்னு சொல்கிறார். அதற்கு மேலே அந்த காளியனை அடக்கி இந்த யமுனா ஜலத்தை சுத்தம் பண்ணி அதனால் உயிர் இழந்த கோபர்களெல்லாம் திரும்பவும் உயிர் கொடுத்தான் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறமா பார்த்தோன்னா இந்திர யாகத்துக்காக வச்சுருந்த திரவியங்களெல்லாம் அப்படி கோவர்தன பூஜை பண்ண வச்சு இந்திரனோட கர்வத்தை பங்கம் பண்ணி இந்திரன் அப்படி கோபிச்சுட்டு மழையாக கொட்டும் பொழுது கோவர்தனத்தையே அப்படி கொடையாக எடுத்து எல்லாரையும் காப்பாற்றினான். சரத்கால சந்திரன் அப்படி பிரகாசமாக ஆகாசத்தில் பிரகாசிக்கும் பொழுது விருந்தாவன வனத்தில் அப்படி கோபிகைகளோட ராசம் பண்ணினான். புல்லாங்குழல் ஊதிண்டே அவர்களோட ராசம் விளையாடினான் அப்படிங்கிற அந்த ராசலீலை வரைக்கும் இந்த 2வது அத்தியாயத்தில் சொல்கிறார். அதற்கு மேலே இருக்கக்கூடிய கிருஷ்ண லீலைகளெல்லாம் மேலே 3வது அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இப்போ நம்ம இந்த 2வது அத்தியாயத்தை நம்ம கற்றுக்கலாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத மகாராஜ் கி ஜெய். கலயே சுந்தராகாரம் சதைக பிரியதர்சனம் அஜ்ஞானநாசகம் தேவம் சத்குரும் முரளீதரம் முரளீமண்டிதகரகமலம் முனிஜனமோகனம் व्यत्यस्तपादं वनमालाधारिणं प्रेमभक्तमण्डलनित्यकीर्तितं श्रीप्रेमिकवरदम् आश्रयेऽहम् जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदायादिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि धर्मः प्रोज्झितकैतवोऽत्र परमो निर्मत्सराणां सतां वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिस्तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं शुकमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरह कातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकम् अध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धम् संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। कृष्णाय वासुदेवाय हरये परमात्मने प्रणतक्लेशनाशाय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। अथ द्वितीयोऽध्यायः। श्रीशुक उवाच इति भागवतः पृष्टः
इति भागवतः पृष्टः। क्षत्रावार्तां प्रियाश्रयां क्षत्रावार्तां प्रियाश्रयां क्षत्रावार्तां प्रियाश्रयां प्रतिवक्तुं न चोत्सेह प्रतिवक्तुं न चोत्सेह प्रतिवक्तुं न चोत्सेह औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः यः पञ्चहायनो मात्रा यः पञ्चहायनो मात्रा यः पञ्चहायनो मात्रा प्रातराशाय याचितः प्रातराशाय याचितः प्रातराशाय याचितः तन्नैच्छद्रचयन्यस्य 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 सपर्यां बाललीलया सपर्यां बाललीलया सपर्यां बाललीलया स कथं सेवया तस्य स कथं ते सेवया तस्य स कथं सेवया तस्य कालेन जरसङ्गतः कालेन जरसङ्गतः कालेन जरसङ्गतः पृष्टो वार्तां प्रतिब्रूयात् पृष्टो वार्तां प्रतिब्रूयात् पृष्टो वार्तां प्रतिब्रूयात् भर्तुः पादौ अनुस्मरन् भर्तुः पादावनुस्मरन् भर्तुः पादावनुस्मरन् स मुहूर्तम् अभूत् तूष्णीं समुहूर्तम् अभूत् तूष्णीं समुहूर्तमभूत् तूष्णीं कृष्णाङ्घ्रिसुधया भृशम् कृष्णाङ्घ्रिसुधया भृशम् कृष्णाङ्घ्रिसुधया भृशम् तीव्रेण भक्तियोगेन तीव्रेण भक्तियोगेन तीव्रेण भक्तियोगेन निमग्नः साधु निर्वृतः निमग्नः साधु निर्वृतः निमग्नः साधु निर्वृतः पुलकोद्भिन्न सर्वाङ्गो पुलकोद्भिन्न सर्वाङ्गो पुलकोद्भिन्न सर्वाङ्गो मुञ्चन् मीलदृशा शुचः मुञ्चन्मीलदृशा शुचः मुञ्चन्मीलदृशा शुचः पूर्णार्थो लक्षितस्तेन पूर्णार्थो लक्षितस्तेन पूर्णार्थो लक्षितस्तेन स्नेहप्रसरसम्प्लुतः 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 शनकैः भगवल्लोकात् शनकैर्भगवल्लोकात् शनकैर्भगवल्लोकात् नृलोकं पुनरागतः नृलोकं पुनरागतः नृलोकं पुनरागतः विमृज्य नेत्रे विदुरम् विमृज्य नेत्रे विदुरम् विमृज्य नेत्रे विदुरम् प्रत्याह उद्धव उत्स्मयन् प्रत्याहोद्धव उत्स्मयन् प्रत्याहोद्धव उत्स्मयन् उद्धव उवाच उद्धव उवाच कृष्णद्युमणि निम्लोचे कृष्णद्युमणि निम्लोचे कृष्णद्युमणि निम्लोचे गीर्णेषु अजगरेणः गीर्णेष्वजगरेणः गीर्णेष्वजगरेणः किं नुनः कुशलं ब्रूयाम् किं नुनः कुशलं ब्रूयाम् किं नुनः कुशलं ब्रूयाम् गतश्रीषु गृहेष्वहम् गतश्रीषु गृहेष्वहम् गतश्रीषु गृहेष्वहम् दुर्भगो बत लोकोऽयम् दुर्भगो बत लोकोऽयम् दुर्भगो बत लोकोऽयम् यदवो नितरामपि यदवो नितरामपि
यदवो नितरामपि ये संवसन्तो न विदुः ये संवसन्तो न विदुः ये संवसन्तो न विदुः हरिं मीनायिवोडुपम् हरिं मीनायिवोडुपम् हरिं मीनायिवोडुपम् इङ्गितज्ञाः पुरुप्रौढा इङ्गितज्ञाः पुरुः प्रौढा इङ्गितज्ञाः पुरुप्रौढा एकारामाश्च सात्वताः एकारामाश्च सात्वताः एकारामाश्च सात्वताः सात्वतां ऋषभं सर्वे सात्वतां ऋषभं सर्वे सात्वतां ऋषभं सर्वे भूतावासम् अमंसत भूतावासम् अमंसत भूतावासम् अमंसत देवस्य मायया स्पृष्टा देवस्य मायया स्पृष्टा देवस्य मायया स्पृष्टा ये चान्यद् असद् आश्रिताः ये चान्यद् असदाश्रिताः ये चान्यद् असदाश्रिताः भ्राम्यते धीर्न तद्वाक्यैः भ्राम्यते धीर्न तद्वाक्यैः भ्राम्यते धीर्न तद्वाक्यैः आत्मनि उक्तात्मनो हरौ आत्मन्युक्तात्मनो हरौ आत्मन्युक्तात्मनो हरौ प्रदर्श्य अतप्ततपसाम् प्रदर्श्यातप्ततपसाम् प्रदर्श्यातप्ततपसाम् अवितृप्तदृशां नृणाम् अवितृप्तदृशां नृणाम् अवितृप्तदृशां नृणाम् आदाय अन्तरधाद्यस्तु आदायान्तरधाद्यस्तु आदायान्तरधाद्यस्तु स्वबिम्बं लोकलोचनम् स्वबिम्बं लोकलोचनम् स्वबिम्बं लोकलोचनम् यन्मर्त्यलीलौपैकं स्वयोग यन्मर्त्यलीलौपैकं स्वयोग यन्मर्त्यलीलौपैकं स्वयोग मायाबलं दर्शयता गृहीतम् मायाबलं दर्शयता गृहीतम् मायाबलं दर्शयता गृहीतम् विस्मापनं स्वस्य च सौभगर्धेः विस्मापनं स्वस्य च सौभगर्धेः विस्मापनं स्वस्य च सौभगर्धेः परं पदं भूषणभूषणाङ्गम् परं पदं भूषणभूषणाङ्गम् परं पदं भूषणभूषणाङ्गम् यद्धर्मसूनोः बत राजसूये यद्धर्मसूनोर्बत राजसूये यद्धर्मसूनोर्बत राजसूये निरीक्ष्य दृक्स्वस्त्ययनं त्रिलोकः निरीक्ष्य दृक्स्वस्त्ययनं त्रिलोकः निरीक्ष्य दृक्स्वस्त्ययनं त्रिलोकः कार्त्स्नेन चाद्येह गतं विधातुः कार्त्स्नेन चाद्येह गतं विधातुः कार्त्स्नेन चाद्येह गतं विधातुः अर्वाक्सृतौ कौशलम् इत्यमन्यत अर्वाक्सृतौ कौशलम् इत्यमन्यत अर्वाक्सृतौ कौशलमित्यमन्यत यस्यानुरागप्लुत हासरास यस्यानुरागप्लुतः सरास यस्यानुरागप्लुतः सरास लीलावलोकप्रतिलब्धमानाः 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 व्रजस्त्रियो दृग्भिः अनुप्रवृत्त व्रजस्त्रियो दृग्भिरनुप्रवृत्त
व्रजस्त्रियो दृग्भिरनुप्रवृत्त धियोऽवतस्तुः किल कृत्यशेषाः धियोवतस्थुः किल कृत्यशेषाः धियोवतस्थुः किल कृत्यशेषाः स्वशान्तरूपेषु इतरैः स्वरूपैः स्वशान्तरूपेष्वितरैः स्वरूपैः स्वशान्तरूपेष्वितरैः स्वरूपैः अभ्यर्द्यमानेषु अनुकम्पितात्मा अभ्यर्द्यमानेष्वनुकम्पितात्मा अभ्यर्द्यमानेष्वनुकम्पितात्मा परावरेशो महदंशयुक्तो परावरेशो महदंशयुक्तो परावरेशो महदंशयुक्तो ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः मां खेदयति एतद् अजस्य जन्म मां खेदयत्येतदजस्य जन्म मां खेदयत्येतदजस्य जन्म विडम्बनं यद् वसुदेवगेहे विडम्बनं यद्वसुदेवगेहे विडम्बनं यद्वसुदेवगेहे व्रजे च वासो अरिभयाद् इव स्वयं व्रजे च वासोरिभयादिव स्वयं व्रजे च वासोरिभयादिव स्वयं पुराद्व्यवात्सीत् यद् अनन्तवीर्यः पुरात् व्यवात्सीद्यनन्तवीर्यः पुरात् व्यवात्सीद्यदनन्तवीर्यः धुनोति चेतः स्मरतो ममैतत् दुनोति चेतः स्मरतो ममैतत् दुनोति चेतः स्मरतो ममैतत् यदाह पादौ अभिवन्द्य पित्रोः यदाह पादौ अभिवन्द्य पित्रोः यदाह पादौ अभिवन्द्य पित्रोः ताताम्बकं साद् उरुशङ्कितानां ताताम्बकं सादुरुशङ्कितानां ताताम्बकं सादुरुशङ्कितानां प्रसीदतं नो अकृतनिष्कृतीनां प्रसीदतं नो कृतनिष्कृतीनां प्रसीदतं नो कृतनिष्कृतीनाम् இந்த 17 ஸ்லோகங்களை நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு தரம் படிக்கலாம் 17 ஸ்லோகாஸ் ஸ்ரீ சுகௌவாச்ச इति भागवतः पृष्टः क्षत्रावार्तां प्रियाश्रयां प्रतिवक्तुं न चोत्सेह औत्कण्ठ्यात् स्मारितेश्वरः यः पञ्चहायनो मात्रा प्रातराशाय याचितः तन्नैच्छद् रचयन्यस्य सपर्यां बाललीलया स कथं सेवया तस्य कालेन जरसंगतः पृष्टो वार्तां प्रतिब्रूयात् भर्तुः पादावनुस्मरन् स मुहूर्तम् अभूत् तूष्णीं कृष्णाङ्घ्रिसुधया भृशम् तीव्रेण भक्तियोगेन निमग्नः साधु निर्वृतः पुलकोद्भिन्न सर्वाङ्गो मुञ्चन्मीलदृशा शुचः पूर्णार्थो लक्षितस्तेन स्नेहप्रसरसम्प्लुतः शनकैर्भगवल्लोकात् नृलोकं पुनरागतः विमृज्य नेत्रे विदुरं प्रत्याहोद्धव उत्स्मयन् उद्धव उवाच कृष्णद्युमणिनिं लोचे गीर्णेष्वजगरेणः किं नु नः कुशलं ब्रूयां गतश्रीषु गृहेष्वहं दुर्भगो बत लोकोऽयं यदवो नितरामपि ये संवसन्तो न विदुः हरिं मीना इवोडुपम् इङ्गितज्ञाः पुरुप्रौढा एकारामाश्च सात्वताः
सात्वतां ऋषभं सर्वे भूतावासम् अमंसत देवस्य मायया स्पृष्टा ये चान्यद् असदाश्रिताः भ्राम्यते धीर्न तद्वाक्यैः आत्मन्युक्तात्मनो हरौ प्रदर्श्या तप्ततपसाम् अवितृप्तदृशां नृणाम् आदायान्तरधाद्यस्तु स्वबिम्बं लोकलोचनम् यन्मर्त्यलीलौपयिकं स्वयोग मायाबलं दर्शयता गृहीतं विस्मापनं स्वस्य च सौभगर्धेः परं पदं भूषणभूषणाङ्गम् यद्धर्मसूनोर्बतराजसूये निरीक्ष्य दृक्स्वस्त्ययनं त्रिलोकः कार्ष्णेन चाद्येह गतं विधातुः अर्वाक्सृतौ कौशलम् इत्यमन्यत यस्यानुरागप्लुतः सरास लीलावलोकप्रतिलब्धमानाः व्रजस्त्रियो धृग्भिरनुप्रवृत्त धियोवतस्तुः किल कृत्यशेषाः स्वशान्तरूपेष्वितरैः स्वरूपैः अभ्यर्ध्यमानेष्वनुकम्पितात्मा परावरेशो महदंशयुक्तो ह्यजोऽपि जातो भगवान् यथाग्निः मां खेदयत्येतदजस्य जन्म विडम्बनं यद्वसुदेवगेहे व्रजे च वासो भयादिव स्वयं पुराद्यवात्सीर्यदनन्तवीर्यः दुनोति चेतः स्मरतो ममैतत् यदाह पादावभिवन्द्य पित्रोः ताताम्बकं साधुरुशङ्कितानां प्रसीदतं नो अकृतनिष्कृतीनां को वा अमुष्य अङ्घ्रिसरोजरेणुं को वा अमुष्याङ्घ्रिसरोजरेणुं को वा अमुष्याङ्घ्रिसरोजरेणुं विस्मर्तुम् ईशितपुमान् विजिघ्रन् विस्मर्तुमीशितपुमान् विजिघ्रन् विस्मर्तुमीशितपुमान् विजिघ्रन् यो विस्फुरत् भ्रूविटपेन भूमेः यो विस्फुरद्भ्रूविटपेन भूमेः यो विस्फुरद्भ्रूविटपेन भूमेः भारं कृतान्तेन तिरश्चकार भारं कृतान्तेन तिरश्चकार भारं कृतान्तेन तिरश्चकार दृष्टा भवद्भिः ननु राजसूये दृष्टा भवद्भिर्ननु राजसूये दृष्टा भवद्भिर्ननु राजसूये चैद्यस्य कृष्णं द्विशतोऽपि सिद्धिः चैद्यस्य कृष्णं द्विशतोऽपि सिद्धिः चैद्यस्य कृष्णं द्विशतोऽपि सिद्धिः यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् योगेन कस्तद्विरहं सहेत योगेन कस्तद्विरहं सहेत योगेन कस्तद्विरहं सहेत तथैव चान्ये नरलोकवीरा तथैव चान्ये नरलोकवीरा तथैव चान्ये नरलोकवीरा य आहवे कृष्णमुखारविन्दं य आहवे कृष्णमुखारविन्दं य आहवे कृष्णमुखारविन्दं नेत्रैः पिबन्तो नयनाभिरामम् नेत्रैः पिबन्तो नयनाभिरामम् नेत्रैः पिबन्तो नयनाभिरामम् पार्थास्त्रपूताः पदमापुरस्य पार्थास्त्रपूताः पदमापुरस्य
पार्थास्त्रपूताः पदमापुरस्य स्वयं त्वसाम्यातिशयस्त्र्यधीशः स्वयं त्वसाम्यातिशयस्त्र्यधीशः स्वयं त्वसाम्यातिशयस्त्र्यधीशः स्वाराज्यलक्ष्म्याप्तसमस्तकामः 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 बलिं हरद्भिः चिरलोकपालैः बलिं हरद्भिः चिरलोकपालैः बलिं हरद्भिः चिरलोकपालैः किरीटकोट्येडितपादपीठः 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 तत्तस्य कैङ्कर्यम् अलम्भृतान्नो तत्तस्य कैङ्कर्यमलम्भृतान्नो तत्तस्य कैङ्कर्यमलम्भृतान्नो विग्लापयति अङ्ग यदुग्रसेनम् विग्लापयत्यङ्गयदुग्रसेनम् विग्लापयत्यङ्गयदुग्रसेनम् तिष्ठन् निषण्णं परमेष्ठिधिष्ण्ये तिष्ठन्निषण्णं परमेष्ठिधिष्ण्ये तिष्ठन्निषण्णं परमेष्ठिधिष्ण्ये न्यबोधयद्देव निधारयेति न्यबोधयद्देव निधारयेति न्यबोधयद्देव निधारयेति अहो बकीयं स्तनकालकूटम् अहो बकीयं स्तनकालकूटम् अहो बकीयं स्तनकालकूटम् जिघांसया अपाययत् अपि असाध्वी जिघांसया पाययदप्यसाध्वी जिघांसया पाययदप्यसाध्वी लेभे गतिं धात्री उचितां ततोऽन्यं लेभे गतिं दात्र्युचितां ततोऽन्यं लेभे गतिं दातृचितां ततोऽन्यं कं वादयाळुं शरणं व्रजेम कं वादयाळुं शरणं व्रजेम कं वादयाळुं शरणं व्रजेम मन्ये सुरान् भागवतान् स्त्र्यधीशे मन्ये सुरान् भागवतां स्त्र्यधीशे मन्ये सुरान् भागवतां स्त्र्यधीशे संरम्भ मार्गाभिनिविष्टचित्तान् संरम्भमार्गाभिनिविष्टचित्तान् संरम्भमार्गाभिनिविष्टचित्तान् ये संयुगे अचक्षत तार्क्ष्यपुत्रम् ये संयुगे चक्षत तार्क्ष्यपुत्रम् ये संयुगे चक्षत तार्क्ष्यपुत्रम् अंसे सुनाभायुधम् आपतन्तम् अंसे सुनाभायुधमापतन्तम् अंसे सुनाभायुधमापतन्तम् वसुदेवस्य देवक्यां वसुदेवस्य देवक्यां वसुदेवस्य देवक्यां जातो भोजेन्द्रबन्धने जातो भोजेन्द्रबन्धने जातो भोजेन्द्रबन्धने चिकीर्षुः भगवान् अस्याः चिकीर्षुर्भगवानस्याः चिकीर्षुर्भगवानस्याः शम् अजेन अभियाचितः शमजेनाभियाचितः शमजेनाभियाचितः ततो नन्दव्रजम् इतः ततो नन्दव्रजम् इतः ततो नन्दव्रजम् इतः पित्रा कंसाद् विबिभ्यता पित्रा कंसाद्विबिभ्यता पित्रा कंसाद्विबिभ्यता एकादश समास्तत्र एकादश समास्तत्र एकादश समास्तत्र गूढार्चिः सबलो वसत् गूढार्चिः सबलो वसत्
गूढार्चिः सबलो वसत् परीतो वत्सपैर्वत्सान् परीतो वत्सपैर्वत्सान् परीतो वत्सपैर्वत्सान् चारयन् व्यहरद्विभुः चारयन् व्यहरद्विभुः चारयन् व्यहरद्विभुः यमुनोपवने कूजत् यमुनोपवने कूजत् यमुनोपवने कूजत् द्विजसङ्कुलिताङ्घ्रिपे 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 कौमारीं दर्शयंश्चेष्टाम् कौमारीं दर्शयंश्चेष्टां कौमारीं दर्शयंश्चेष्टां प्रेक्षणीयां व्रजौकसाम् प्रेक्षणीयां व्रजौकसां प्रेक्षणीयां व्रजौकसां रुदन्निव हसन्मुग्ध रुदन्निव हसन्मुग्ध रुदन्निव हसन्मुग्ध बालसिंहावलोकनः 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 स एव गोधनं लक्ष्म्या स एव गोधनं लक्ष्म्या स एव गोधनं लक्ष्म्या निकेतं सितगोवृषम् निकेतं सितगोवृषं निकेतं सितगोवृषं चारयन् अनुगान् गोपान् चारयन् अनुगान् गोपान् चारयन् अनुगान् गोपान् रणद्वेणुः अरीरमत् रणद्वेणुररीरमत् रणद्वेणुररीरमत् प्रयुक्तान् भोजराजेन प्रयुक्तान् भोजराजेन प्रयुक्तान् भोजराजेन मायिनः कामरूपिणः मायिनः कामरूपिणः मायिनः कामरूपिणः लीलया व्यनुदत्तांस्तान् लीलया व्यनुदत्तांस्तान् लीलया व्यनुदत्तांस्तान् बालः क्रीडनकानिव बालः क्रीडनकानिव बालः क्रीडनकानिव विपन्नान् विषपानेन विपन्नान् विषपानेन विपन्नान् विषपानेन निगृह्य भुजगाधिपम् निगृह्य भुजगाधिपम् निगृह्य भुजगाधिपम् उत्थाप्य अपाययद्गावः उत्थाप्यापाययद्गावः उत्थाप्यापाययद्गावः तत्तोऽयं प्रकृतिस्थितम् तत्तोऽयं प्रकृतिस्थितम् तत्तोऽयं प्रकृतिस्थितम् अयाजयद् गोसवेन अयाजयद्गोसवेन अयाजयद्गोसवेन गोपराजं द्विजोत्तमैः गोपराजं द्विजोत्तमैः गोपराजं द्विजोत्तमैः वित्तस्य चोरुभारस्य वित्तस्य चोरुभारस्य वित्तस्य चोरुभारस्य चिकीर्षं सद्व्ययं विभुः चिकीर्षन् सद्व्ययं विभुः चिकीर्षन् सद्व्ययं विभुः वर्षति इन्द्रे व्रजः कोपात् वर्षतीन्द्रे व्रजः कोपात् वर्षतीन्द्रे व्रजः कोपात् भग्नमाने अतिविह्वलः भग्नमानेति विह्वलः भग्नमानेति विह्वलः गोत्रलीलातपत्रेण 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 त्रातो भद्रानुगृह्णता त्रातो भद्रानुगृह्णता त्रातो भद्रानुगृह्णता शरच्छशिखरैर्मृष्टम् शरत्शशिखरैर्मृष्टम् शरच्छशिखरैर्मृष्टम् मानयन् रजनीमुखम् मानयन् रजनीमुखम्
मानयन् रजनीमुखं गायन् कलपदं रेमे गायन् कलपदं रेमे गायन् कलपदं रेमे स्त्रीणां मण्डलमण्डनः स्त्रीणां मण्डलमण्डनः स्त्रीणां मण्डलमण्डनः 18வது ஸ்லோகத்திலேருந்து அத்தியாயம் முடிகிற வரைக்கும் நம்ம சேர்ந்து படிக்கலாம். ஃப்ரம் தி 18th ஸ்லோகா. को वा अमुष्याङ्घ्रिसरोजरेणुं विस्मर्तुम् ईशीतपुमान् विजिघ्रन् यो विस्फुरद्भ्रूविटपेन भूमेः भारं कृतान्तेन तिरश्चकार दृष्टा भवद्भिर्ननु राजसूये चैद्यस्य कृष्णं द्विशतोऽपि सिद्धिः यां योगिनः संस्पृहयन्ति सम्यक् योगेन कस्तद्विरहं सहेत तथैव चान्ये नरलोकवीरा य आहवे कृष्णमुखारविन्दं नेत्रैः पिबन्तो नयनाभिरामं पार्थास्त्रपूताः पदमापुरस्य स्वयं त्वसाम्यातिशयस्त्र्यधीशः स्वाराज्यलक्ष्म्याप्तसमस्तकामः बलिं हरद्भिः शिरलोकपालैः किरीटकोट्येडितपादपीठः तत्तस्य कैङ्कर्यमलम्भृतान्नो विज्ञापयत्यङ्गयदुग्रसेनम् तिष्ठन्निषण्णं परमेष्ठिधिष्ण्ये न्यबोधयद्देव निधारयेति अहो बकीयं स्तनकालकूटं जिघांसया पाययदप्यसाध्वी लेभे गतिं धातृचितां ततोऽन्यं कं वा दयाळुं शरणं व्रजेम मन्ये सुरान् भागवतां स्त्र्यधीशे संरम्भमार्गाभिनिविष्टचित्तान् ये संयुगे अचक्षत तार्क्ष्यपुत्रम् अंसे सुनाभायुधमापतन्तम् वसुदेवस्य देवक्यां जातो भोजेन्द्रबन्धने चिकीर्षुर्भगवानस्याः शमजेनाभियाचितः ततो नन्दव्रजमितः पित्रा कंसाद्विभिभ्यता 11 समास्तत्र गूढार्चिः सबलो वसत् परीतो वत्सपैर्वत्सान् चारयन् व्यहरद्विभुः यमुनोपवने कूजर् द्विजसङ्कुलिताङ्घ्रिपे कौमारीं दर्शयंश्चेष्टां प्रेक्षणीयां व्रजौकसां रुदन्निव हसन्मुग्ध बालसिंहावलोकनः स एव गोधनं लक्ष्म्या निकेतं सितगोवृषं चारयन् अनुगान् गोपान् रणद्वेणुररीरमत् प्रयुक्तान् भोजराजेन मायिनः कामरूपिणः लीलया व्यरुदत्तांस्तान् बालः क्रीडनकानिव विपन्नान् विषपानेन निगृह्य भुजगाधिपम् उत्थाप्यापाययद्गावः तत्तोऽयं प्रकृतिस्थितम् अयाजयद्गोसवेन गोपराजं द्विजोत्तमैः वित्तस्य चोरुभारस्य चिकीर्षन् सद्व्ययं विभुः वर्षतीन्द्रे व्रजः कोपात् भग्नमानेति विह्वलः गोत्रलीलातपत्रेण त्रातो भद्रानुगृह्णत शरच्छशिखरैर्मृष्टं मानयन् रजनीमुखं गायन् कलपदं रेमे स्त्रीणां मण्डलमण्डनः. श्रीहरये नमः.
श्रीहरये नमः श्रीहरये नमः गोपिका जीवनस्मरणं गोविंद गोविंद सद्गुरु महाराज की जय. இந்த செஷன் இந்த அத்தியாயம் நம்ம படிச்ச ராகம் பிருந்தாவன சாரங்கா. அடுத்த செஷன்ல 3வது அத்தியாயத்தை கத்துக்கலாம். ராதே ராதே. ராதே ராதே. By the grace of our Guru Maharaj, we are learning Srimad Bhagavata Mahapuranam. Now we have started learning the 3rd skanda and we learned the 1st adhyaya, and today we'll be learning the 2nd chapter. In the 1st chapter we saw how the great Krishna Bhaktas Vidura and Uddhava met on the banks of river Yamuna, and how Vidura asked many questions about the Yadavas and Pandavas to Uddhava, and he also requested Uddhava to narrate all the Leelas of Krishna. So now Uddhava is going to begin to answer all these questions, and as the 2nd chapter begins, Sri Shuka says Uddhava was unable to answer when Vidura asked such questions, because as soon as he thought of Bhagavan, his heart was overwhelmed with love and his voice got choked because of that love, and he could not speak. And moreover, Uddhava was already in separation from Krishna, so he could not speak. And Sri Shuka tells us how great a bhakta Uddhava is. He says, Yaf panchahayano matra pratarashaya yachitaha tan naichad rachayan saparyam. He says when Uddhava was a small child, as a 5-year-old boy, he used to do puja to the idol of Krishna which he had made for himself. He used to do puja to that vigraha, he used to play with that Krishna, and even when his mother called him for eating his breakfast, he would say, no mother, I have not yet finished puja to Krishna. So even as a child, he did not have interest in anything else other than Krishna. Later on, he grew up and became the mantri of Krishna. He became Krishna's own minister, and he served Krishna day and night. He did kainkarya to Krishna. He ate only what Krishna ate, and he wore what Krishna wore. And he has now become old by serving Krishna. So how could he ever speak about Krishna when he was in separation from his Lord? So Sri Shuka says he closed his eyes and he went into a meditative mood for more than 1 muhurta kalam, and tears flowed from his eyes, and there were horripilation all over his body, and he was immersed in an ocean of bliss in the thoughts of Krishna. And when Vidura looked at Uddhava, he thought Purnartaha Lakshitaha. He thought Uddhava has attained the highest goal of life. It is this devotion that every one of us must attain. And slowly Uddhava came back from the thoughts of Krishna and regained his body consciousness, and he started speaking. He said, Oh Vidura, you have asked me about the welfare of all the Yadavas. What can I say? Kim nunaha kushalam bruyam, he says. Because when the sun called Krishna has now set and all the Yadavas have been devoured by the python called time, and there is no more auspiciousness in their houses left, what can I talk about their welfare? He says, this world is very unfortunate because all the Yadavas, though they always lived with Krishna, they did not understand him to be Bhagavan. And he gives an example. He says, Harim Meena Ivodupam. Just as when the milky ocean was churned for nectar, the moon emerged from that. The moon is said to be nectarine. And when the moon emerged, all the other aquatic creatures, they thought that this too is another aquatic creature like us, only difference being that it is very lustrous. So also these Yadavas, though they always lived with Krishna, they did not understand him to be Bhagavan, but they thought he is also yet another Yadava like us, difference being that he is a Yadava Sreshta, supreme one among all the Yadavas. And so he says, the Yadavas are not very foolish people, they are all Ingitagnaha, they knew how to read the minds of others, Puru Praudaha, they were adept at everything, Eka Ramaha, they all lived with Krishna at the same place, but still they did not understand Krishna. That is a very sad thing, he says. And then he is reminded of the beauty of Krishna's form. Uddhava says here, this entire world has not done enough penance to behold the form of Krishna, but Krishna showed his beautiful form to this world. And even when the entire world was not yet satiated beholding his form, Krishna has now disappeared from this world, and as he disappeared, he has also taken the vision of the entire world along with him, he says. And he says, how beautiful is Krishna's form? He says, Vismapanam swasyacha saubagardehe. His form was so beautiful that even Krishna used to be amazed at his own beauty. When Krishna looked at himself in the mirror, he would be amazed thinking, am I so beautiful? And then he says, Bhushana Bhushanangam. That is, we all wear jewels because we want to look beautiful. Whereas when Krishna wore jewels, the jewels used to look beautiful because they were on Krishna. And then he says, in the Rajasuya sacrifice of Yudhishthira, when everybody looked at Krishna's beautiful form, they all spoke to each other. They said, Brahmadeva, while creating the human beings,
I think he has spent all his artistic skills in creating the beautiful form of Krishna. So this is what they spoke there. So that is how beautiful Krishna's form is, and only it is in this beautiful form, his beautiful smiles, his kataksha, all the gopikas of Vraja got captivated and they could not do their household chores at all, he says. And so how can I bear separation from such a Lord, he says. And then he says some of the Leela Natakas, that is because Krishna has now come as a human being, some of the things that he does as a human being is very, very saddening to my heart as a Krishna Bhakta. He says, Krishna was born in the Karagraham, isn't it? He was born in the jail to Vasudeva and Devaki. He says, why should he be born in a jail? He should have been born in a palace. And after that, as if he is afraid of Kamsa, he went to Vraja and grew up there without the knowledge of anybody. And then when Kala Yavana, Jarasandha, they all attacked Krishna's city, that is Mathura, as if he were afraid of all of them, he went to Dwaraka and lived there. All this saddens my heart very much. And not only that, after killing Kamsa, what Krishna did was, when he relieved Vasudeva and Devaki from the jail, he and Balarama, they both went and fell at their feet and begged for pardon. Krishna says, "O mother, O father, please forgive us, because as soon as we were born, we had to go elsewhere and grow up there, and so we couldn't serve you both as parents, so please forgive us." So he asked for pardon. And Ugrasena, he was a person who was always afraid of Kamsa. He was a totally backboneless person, and it was Krishna who made him the king. And after that, he went and stood before him with folded hands and asked him for instructions to be carried out. So Uddhava says, we as Krishna Bhaktas who do Kainkarya to Krishna, we are very sad to see all this, he says. And a person who ever smells the fragrance of Krishna's feet even once and experiences his love even once in his life cannot forget Krishna all through his life. Then how can I bear the separation from my Lord, he says. And now Uddhava is reminded of Krishna's extreme compassion. He says, "O Vidura, you yourself might have seen in the Rajasuya sacrifice of Yudhishthira, when Shishupala was killed, he went and merged into Krishna. Krishna gave him such a high state, which is the state that all the yogis attain. Whereas, do you know who Shishupala is? He was a person who hated Krishna all through his life and always kept censuring him. So even to Shishupala, Krishna has given such a high state. So can there be a more compassionate deity, he says. And then all the kings who were killed by Arjuna's arrows in the Mahabharata war, they all looked at Krishna's beautiful face and died, and so they also went and merged into Krishna. And so here Uddhava conveys a very new idea. He says, Manye Asuran Bhagavatan. He says, I think all these Asuras who were killed by Krishna, they are all great Bhagavatas, because in the war field, when they die at Krishna's hands, at the time when their life breath leaves their body, they get this beautiful darshan of Bhagavan coming with his Chakrayuda in the Garuda. And this is how all the Bhagavatas also meditate upon Bhagavan and have his darshan, isn't it? So I think these Asuras are also great Bhagavatas, he says. And then he talks about the extreme compassion of Krishna even when he was a small child. He says, Aho Bakiyam Stanakala Kutam Jigamsaya Apayayad Api Asadvi. This great demoness Putana, she wanted to kill Krishna, and she brought the Kalakuta poison smeared in her breast, and she came and fed Krishna with that. And what did Krishna do? Lebhe gatim dhatruchitam tatonyam kamva dayalum sharanam vrajema. And what Krishna did was, he gave her that high state which he gives to even his mother, who fed him with milk with so much of love. And so Uddhava says, Kamba Dayalum Sharanam Vrajema. Is there any other compassionate deity to whom we can all go and surrender? Nobody else other than Krishna, he says. And now, after having reminisced about Krishna's beautiful form, his compassion and all that, now Sri Uddhava begins to narrate the story of Krishna. He says, due to the prayer of Brahmadeva, Krishna was born as the child of Vasudeva and Devaki in the Karagraha, the jail where Kamsa had kept them. And after that, since Vasudeva, his father, was very afraid of Kamsa, he went and grew up in Nandavraja as the child of Nandagopa. For 11 years, he lived there without the knowledge of anybody. And while he lived there, he grazed all the calves and the cows on the banks of river Yamuna. And he played with all the gopas, he played on the flute and made them all happy. With all his Bala Cheshtitas, his Bala Kridas and his beautiful glances, he gave joy to all the Vrajavasis. And all the Asuras that Kamsa sent one by one to Vraja, Krishna killed them all, like how a child would break its toys. And then
he made the waters of Yamuna pure, he subdued Kaliya, and then he stopped the Indra Yaga and curbed Indra's pride. And when Indra was very, very angry and poured the rains, he took up the Govardhana hill like a umbrella and he saved all the Vrajavasis. And then in the Sharat Kala, that is the autumn season, when the moon was shining brightly in the forests of Brindavana, Shri Krishna played the Rasa Leela along with all the gopis by standing in their midst playing the flute very beautifully. And with this Rasa Leela ends the second chapter, and the further Leelas of Krishna Uddhava would be narrating in the third chapter. So this is the second chapter that we learned today. The raga in which we read this chapter is Brindavana Saranga. So let us meet in the next session while we learn the third chapter. Radhe Radhe.